Hyundai i20 பெட்ரோல் வேரியண்ட் காரில் கிளட்ச் பெடல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, எந்த கீழே விழுகலைன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் கிளட்ச் சிலே சிலிண்டர் தான் கம்ப்ளைண்ட் ஆகி போய் ஜாம் ஆயிருந்துச்சு. இதனால தான் வந்து கிளட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதனால் நம்ம அந்த சிலிண்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து சரியாக வந்து உள்ள ஜாம் ஆனால அந்த நிப்பில் வந்து வெளியே தள்ளாதனால கிளட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். லோக்கல் ஃபிட் பண்ணிங்கன்னா கிளட்ச் பெடல் வந்து சரியாக வந்து வேலை செய்யாது, மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிப்போம், கியர்லாம் கடிச்சு விழுற கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஓய் ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி பிரேக் ஆயில் வந்து சரியாக மாற்றாதனால கூட சிலிண்டர் போகிறதுக்கு அதிக காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆயில் சூஸ் பண்ணுறோம். பிரேக் ஆயில் ஒரு பார்வை பார்த்துருங்க. நம்ம பழைய ஆயில் ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிவிட்டு புது ஆயில் வந்து ஃபுல் பண்ணுறோம். நல்லா பழைய ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது ஆயில் ஃபில் பண்ணால் தான் மறுபடியும் சிலிண்டர் வந்து கொஞ்சம் 1,00,000 கிலோமீட்டராச்சும் ஓடும். ஸோ அதனால் நம்ம பழைய ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா ஏர் எடுத்து விட்டு சிலிண்டர் நல்லா வேலை செய்கிற வரைக்கும் நல்லா ஆயில் வர விட்டு ஏர் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா கீரும் போட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக விழுந்துச்சு. ஓட்டி பார்த்தால ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஓட்டி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ்னால் கீழே ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் ஷாப் மதுரை பசுமலை சௌராஷ்டிரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.